வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் எங்கள் அக்கா பையன் மிதுலனோட 2வது மொட்டை வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கள் ஊர் கோயில்களில் ஆடி பண்டிகை ஆடி 18க்கு அப்புறம் புதன்கிழமை நடந்துச்சு. அந்த புதன்கிழமைக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமையில தான் மிதுலனுக்கு மொட்டை அடித்தாங்க. எல்லாருக்குமே தெரியும் குழந்தைங்க மொட்டை அடிக்கும் போது எப்படி அழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மிதுலனுக்கு இது 2வது மொட்டை தான். பட் இருந்தாலும் 1.5 வயசு ஆயிடுச்சு. கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிட்டான் அண்ட் விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனாலேயே அவனை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு ரொம்பவே அடம் பிடிக்க ஆரம்பித்தான். அண்ட் பாடியும் ரொம்ப நெம்புனான், வளைச்சான், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தான். அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவே ஓகே சாக்லேட் வாங்கி வாயில் வச்சாதான் கரெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் வாங்கி வாயில் வச்சோம். பட் நீங்கள் இந்த மாதிரி பண்ண போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரவுண்டாக தட்டையாக இருக்கிற மாதிரி குச்சி முட்டையை வாங்கி வாயில் வைங்க. இந்த லாலிபாப்லாம் வாங்கி வாயில் வைக்கக்கூடாது. சம்டைம்ஸ் லாலிபாப் அந்த குச்சிலேருந்து வெளியே குழந்தைங்க தொண்டைக்குள்ளே போயிடும். அந்த மாதிரிலாம் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த சாக்லேட்டையே அவனுக்கு இருக்கிற 2 பல்லை வச்சு அவன் எந்த அளவுக்கு கடிச்சிருக்கான்னு பாருங்கள். லாலிபாப்னா ரொம்பவே கஷ்டம். ஃபஸ்ட்டு எங்கள் தம்பியோட மடியில் வச்சு ஒரு சாங்கியத்துக்கு 2 தடவை முடி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக அவங்க அம்மாவோட மடியிலே தான் உட்காண்ட்ருந்தான். அவங்க அத்தை அவங்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களாம் தானே அவன் கூட எப்பயுமே இருக்காங்க. நான் என் தம்பி தூரமாக இருக்கனால அவனுக்கு நானும் என் தம்பியும் அவ்வளோ அட்டாச் கிடையாது. அதுவே அந்த சாக்லேட் கொடுத்துட்டா சார் அமைதி ஆகிடுவார். சாக்லேட் இல்லைன்னா இன்னும் கத்த ஆரம்பித்தான். அப்புறம் சந்தனம்லாம் தடவி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு சாமி கும்பிட்றதுக்காக சாமி சன்னிதானம் வந்துட்டோம். என்னோட ஹஸ்பண்ட் சாட்டர்டே ஒர்க்கை முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு தான் பஸ் ஏறி மார்னிங் தான் வந்தார். மொட்டையெல்லாம் அடித்து முடித்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்தார். ஸோ மார்னிங் நானும் அவரும் சேர்ந்து போய் எங்கள் அக்கா வீட்டில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமே லஞ்சுக்கு என் சித்தி பொண்ணு எல்லாமே வந்ததுக்கப்புறம் எல்லாருமே கூட்டிகிட்டு போனோம். காலையில் இட்லியும் காளான் குழம்பும் வச்சுருந்தாங்க டிஃபனுக்காக. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமே அவன்கிட்ட கொஞ்சம் விளையாடணும். நான் தான் சொன்னேன் இல்லையா, அவனுக்கு ஆல்ரெடி எனக்கும் என் தம்பி கூடவும் அவ்வளோ அட்டாச் கிடையாது. ஏன்னா 2 பேருமே நாங்கள் சொந்த ஊரில் இல்லை, வெளியிலேருந்து வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால அவனுக்கு அதனால எங்கள் கூட கொஞ்சம் விளையாட்டு காட்டி போக்கு காட்டி அவனை கூப்பிட்டா மட்டும்தான், அதுவும் ஏமாற்றி அவனை கூப்பிட்டுக்கிட்டா மட்டும்தான் அவன் வருவான். இல்லை நார்மலாக வாடான்னு சொன்னால் வரமாட்டான், எங்கள் கூட விளையாடவும் மாட்டான். இதுவே பக்கத்து வீட்டு பிள்ளைங்க அவங்க வீட்லேயே இருக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரு கூடயுமே நல்லா ஜாலியாகவே இருப்பான். எப்பயுமே ஒரு கிராங்கியான பர்சன் கிடையாது. புதுசாக யாராவது வந்தால் மட்டும் கொஞ்சம் அப்படி, அதுவும் பழகின வாட்டி அவன் நல்லாவே பழகிடுவான். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நாங்கள் போகிறோம். ஸோ என் சித்தி பொண்ணு இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் அம்மா அப்பா நான் சித்தி பொண்ணு இவங்க எல்லாருமே ஆட்டோவில் வந்துட்டோம். என்னோடய தம்பியும் ஹஸ்பண்டும் தனியாக ஸ்கூட்டியில் வந்துட்டாங்க. நாங்கள் எல்லோரும் போய் ஒரு ரூமில் செட்டில் ஆகிட்டோம். என் தம்பி மிதுலனை எடுத்து கொஞ்சிட்டு இருந்தான். பட் மிதுலன் தான் ஒத்து வரல அதுக்கு. அதுக்கப்புறம் பந்தி எல்லாமே ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு மேலே ஆல்ரெடி. நாங்கள் மேலே போயிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம்.
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிதுலனுக்கு இது 2வது மொட்டை. ஃபஸ்ட்டு மொட்டை வந்து சிம்பிளாக தான் பண்ணாங்க. 2வது மொட்டை தான் வந்து ஆடை அறுத்து கோழி அறுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அவங்களோட ரிலேட்டிவில் கொஞ்சம் பேர் எல்லாம் வெளிநாட்டில் இருந்தாங்க. இந்த ஆடி மாத பண்டிகைக்கு இன்னும் சில விஷயங்களுக்காகலாம் அவங்க ஊருக்கு வந்திருந்தாங்க. ஸோ அதனால அதுக்குள்ளே கூடவே அப்படியே இவனுக்கு மொட்டை அடித்து விருந்து வைக்கிறதையும் வச்சுட்டாங்க. ஈவினிங்க்கு மேலே நானும் என் ஹஸ்பண்டும் எங்கள் வீட்டில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னோட அத்தை வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கே வீட்டுக்கு வெளியே வச்ச வாழை மரம் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது வளராமல் இருந்துச்சு. இந்த டைம் வந்து 2 இலை விட்டுருந்துச்சு. அதுதான் எப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டு இருந்தேன். அண்ட் ஆல்சோ மழை அதிகமாக பெய்யறதுனால இந்த பூ எல்லாமே பூத்துருந்துச்சு. நான் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த பூவுமே முட்டு விட்டு மறுபடியும் பிஞ்சு விழுந்துருது, பூ பூக்க மாட்டேதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த டைம் நல்லாவே பூத்துருந்துச்சு. என் மாமியார் வீட்டு மாடியில் போய் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி பெருமாள் கோயில் மாதிரிலாம் தெரியும். ஸோ இதே மாதிரி மழை ஒன்று வந்து எங்கள் தாத்தா வீட்டுக்கு பின்னாடியும் இருக்குது. ஸோ அதனால் எப்போ அந்த மாடிக்கு போனாலுமே எனக்கு எங்கள் தாத்தா வீட்டு மாடியில் நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது ஓடி விளையாண்டது தான் ஞாபகம் வரும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அன்றைக்கி மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, அதனால் அவ்வளோக்கும் மேலே போக முடியல. ஆஃப்டர் மழை நின்ன வாட்டி தான் நாங்கள் ஒரு டீ எடுத்துக்கிட்டு நாங்கள் மேலே போயிருந்தோம். அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் எனக்கு ட்ரெயின். ஸோ அதனால நான் எங்கள் வீட்டுக்கு ரிட்டன் போகிறதுக்காக போயிட்டுருக்கும்போது நியூ பஸ் ஸ்டாண்டில் இந்த மாதிரி பொருட்காட்சி போட்டிருப்பாங்க. இது நான் காலேஜ் படிக்கிறதுலேருந்தே போடுறாங்க. பட் நான் ஒரு தடவை கூட உள்ளே போனதில்லை. அதனால் நான் இந்த தடவை போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். மழை வந்ததுனால அதிகமாக அங்கே கூட்டம் இல்லை, சண்டேங்கிறதுனால கூட. அங்கே போயிட்டும் வந்து வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் தான் வாங்கினோம். என் ஹஸ்பண்ட் கீ செயின் பார்த்தாரு. பட் ரேட்டும் ஓகேவாக தான் இருந்துச்சு, ஆனாலும் எடுக்கலை. நான் மிதுலனுக்கு ஏதாவது வந்து விளையாட்டு பொம்மை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எல்லாமே. இந்த பொருட்காட்சியில் வந்து நாங்கள் ஒரு குடை வாங்கினோம். பிகாஸ் 2 பேத்துக்கிட்டையும் சேர்த்து ஒரு குடை தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஸ்மேஷர் வாங்கினேன், இந்த உருளைக்கிழங்கை ஸ்மாஷ் பண்ணுறது. ஸோ அது என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபில்ட்ரு வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் டெஸ்டர் வாங்கினார். அதுக்கப்புறம் அந்த பொருட்காட்சியில் நான் வந்து கோகோ பழம் பார்த்தேன். அதுலேருந்து தான் கோகோ பவுடர் தயாரிக்கிறாங்க, அது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உரம்லாம் கூட விற்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் எதுவும் வாங்கலை, நாங்கள் எதுவும் வளர்க்கல இல்லையா, அதனால நாங்கள் வாங்கலை. அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சப்போ அப்பளம் தான் எனக்கு ப்ரிஃபரன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ஊர் நோம்பியில் அப்பளம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டே வந்து ஒரு அப்பளம் கடை பார்த்து வச்சுருந்தோம். ஸோ அந்த கடைக்கு போயிட்டு அப்பளம் வாங்கிக்கிட்டு இன்னொரு கடையில் போய் மசால் பொரி சாப்பிட்லாங்கிற பிளான் வச்சுருந்தோம். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி அங்கே மழை பெஞ்சுது. அதனால் சுத்தமாக அங்கே கூட்டமே இல்லை யாருமே. நாங்கள் ஒரு 9:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு நாங்கள் போகிறதுக்கு கூட. பட் 10:30 வரைக்குமே அது ஓப்பனில் தான் இருக்கும். 10:30 வரைக்குமே கூட்டமும் இருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எனக்கு ட்ரெயின் காலையில் 8:45க்கு. நான் ட்ரெயின் ஏறி சென்னை வந்துட்டேன். பிகாஸ் எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் நான்வேஸ் லொக்கேஷன் கிடையாது அப்படிங்கிறதுனால என் ஹஸ்பண்ட் ஒரு 2 நாள் சேலம்லன்ட்டு அதுக்கப்புறம் தான் ஊருக்கு வந்தார். இதோட இந்த vlog முடியுது.